வணக்கம் சார். வணக்கம்மா. மீன ராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. மீன ராசியை பொறுத்தவரை ஆவணி மாத பலன்கள் அவர்களுக்கு ஓரளவு நல்ல பலனே நடக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். எப்படி தான் பார்த்தா கூட ராசிக்கு உரிய கிரகமான குரு 5ஆம் இடத்தில் இருந்து அது ராசியையும் சேர்த்து பார்ப்பதோடு 9ஆம் இடத்தையும் சேர்த்து பார்ப்பதால் மீன ராசிக்காரர்களுக்கு என்ன நெருக்கடி வந்தாலும் அதையெல்லாம் மீண்டு அவர்கள் வெற்றி வாகை சூடிடுவாங்க. அப்படிங்கிறதுல கவலைப்பட வேணாம். சின்ன சின்ன நெருக்கடிகள் அங்கங்கே இருக்க செய்யும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கிரகண மாதம். சூரியனோட கேது சேர்ந்திருப்பது ஏதாவது ஒரு வகையில் ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல. அப்போ மனதுக்குள்ளே இனம் புரியாத ஒரு கவலையும் இனம் புரியாத ஒரு பயமும் இருக்கும். ஏன் பயப்படுறோங்கிறது நமக்கும் தெரியாது, ஏன் கவலைப்படுறோங்கிறது நமக்கு தெரியாது. இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து இப்படி ஆயிடுச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வரும். அந்த யோசனையை நம்மளால் கட் பண்ண முடியாது, மனம் போன போக்கு தானே. அந்த மாதிரி இனம் புரியாத ஒரு சிந்தனையின் வாயிலாக ஒரு குழப்பமும் அவர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதையும் கடந்து போவதற்கான வசதி வாய்ப்புகள் இந்த மாத கோச்சார கிரக நிலைகள் மீன ராசிக்கு நல்ல மாதிரியே கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ராசிநாதனான குரு 5ஆம் இடத்துல இருந்தால் கூட மாதத்தோட தொடக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு சில நாட்கள் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்குரிய கிரகமான புதனும் குருவோட சேர்ந்திருப்பதனால வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கும். இல்லை திருமணம் ஆனவர்கள் கூட பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை விஷயத்தில் ஏதாவது ஒரு அச்சமும் பயமும் அவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். புதன் அடுத்த ராசிக்கு மாறின பிறகு இந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடும். அடுத்து பார்க்கும்போது ராசியிலேயே சனி இருக்குது. மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஜென்ம சனியாக இருக்கும்போது உடம்பு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுதோ அந்த அளவுக்கு மனசு ஒத்துழைக்காது. மனசு எந்த அளவுக்கு செயல் வேகம் கொடுக்குதோ அந்த செயல் வேகத்துக்கு உடம்பு ஈடு கொடுக்காதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் குருவோட பார்வை ராசிக்கு கிடைக்க ஆரம்பித்ததுனாலையும் அது ராசியில் இருக்கக்கூடிய சனிக்கும் குரு பார்வை கிடைக்கிறதுனாலையும் ஏற்கனவே தடைப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த தடைப்பட்ட விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்றா இனி நெருக்கடிகள்லேருந்து விளங்கி எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்குங்கிறதுனால மீனராசிக்காரர்கள் தைரியமாக இருக்கலாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பொதுவாக ராசியில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்ப்பதனால நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பத்திரப்பதிவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் அவர்களுக்கு உருவாகும். வீடு வாங்குகிறாங்களா, லோன் வாங்குகிறாங்களா, இல்லைன்னா ஏற்கனவே வாங்கியிருக்கக்கூடிய வீடுகளை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். விற்பனை செய்கிறதுனா வேறு வழி இல்லாமல் விற்பனை செய்கிறதில்ல. ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு இன்னொரு இடத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நீண்ட காலமாக அது ஒரு முதலீட்டுக்காக வாங்கி போட்ட ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஏதோ ஒரு பொருளையோ கூட விற்றுட்டு இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பையும் இந்த மாதம் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இதுதான் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக சொல்லப்போனால் 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்குது. செவ்வாய்ங்கிறது இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம். பொதுவாக இந்த செவ்வாய் 2க்கும் 9க்குரிய செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குடியிருக்கக்கூடிய வீடு, பயன்படுத்தக்கூடிய வாகனம், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் நமக்கு இரிட்டேட்டிங்காக இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று செலவு வச்சுக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா பார்த்திங்கன்னா வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆகிட்டுருக்கோம். முதல்ல இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கு போனால் தான் நமக்கு நல்ல காலம் பிறக்கும்னு மனசுக்குள்ளே நினைப்பாங்க. சில பேர் அதை வெளியிலேயே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல் வாகனங்களை கம்ப்ளீட்டாக மாற்றணும், இல்லை பழைய காரை விற்றுட்டோ பழைய 2 வீலரை விற்றுட்டோ புதுசாக ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகுமோ தவிர அதை உடனே செய்ய முடியாதனால மனசில் அப்பப்போ டென்ஷன் ஆவாங்க. பழைய வாகனங்கள், பழைய வீடுகள், பழைய பொருட்களை விற்பதற்கான காலகட்டம் இது. ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது எப்போதுமே வீடுகளையும் மனைகளையும் விற்பதற்கான ஒரு வாய்ப்பு அவர் உருவாக்கி கொடுப்பார். அதனால் நீண்ட காலமாக விற்காமல் இருந்த கூட இந்த வீடு, மனை, நிலம் இதையெல்லாம் விற்பதற்கான முயற்சி செய்தார்கள்னா ஓரளவு அவங்களுக்கு விற்பனையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீனராசியை சேர்ந்தவர்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கார்கள்ல, அவர்களுக்கு நீண்ட காலமாக விற்பனையாக இருந்தக்கூடிய பல மனைகள், வீடுகள், இந்த மாதிரி இடங்கள்லாம் விற்பனையாகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்கிறத மட்டும் இந்த காலகட்டம் உறுதிப்படுத்துது. அடுத்தது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன். 6ஆம் இடத்தில் இருப்பது எல்லா ராசிக்குமே ஒரு சிறப்பு தான். அது ஆட்சி பெற்ற சூரியனுங்கிறது எவ்வளோ நல்ல பலனை கொடுக்கணும். இருந்தும் என்ன பண்ணுறது, சூரியனுடைய திறமைகள், வெளிச்சங்கள், அதோட வளர்ச்சியெல்லாம் தடுக்கிற
இருக்கிற அளவுக்கு கேதுவும் கூட இருக்கிறதுனால அது வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த பலனை கொடுக்காது. தைரியமாக சில விஷயங்களை முயற்சி பண்ணி அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தால் கூட ஏதோ ஒரு சில நேரங்களில் ஒரு சில தடைகள்லாம் வரும். நல்ல வேலை செய்கிற ஆட்கள் இருப்பாங்க பாருங்கள், அவங்க வந்து சரியாக அமைய மாட்டாங்க. நல்ல வேலையாட்கள் வந்து சில நேரங்களில் இந்த வேலையை விட்டு போயிடக்கூடிய சில சூழ்நிலைகளும் உருவாக்குங்கிறதுனால சின்ன சின்ன நெருக்கடிகளை கூடும். அடிக்கடி பார்த்திங்கன்னா துணி, ஏதாவது முக்கியமான துணிகள் கிழிந்து போயிடும். அது மாதிரி முக்கியமான பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்கள் வந்து கீழே விழுந்து உடஞ்சி போயிடுறது, இதெல்லாம் நடக்கும். கண்ணில் வந்து தூசி விடுறது, கண்ணில் அடிக்கடி தண்ணி வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதனால் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எது வந்தாலும் உடனுக்குடன் பார்த்திங்கன்னா இந்த மருத்துவரை அணுகி ஆலோசனையும் உரிய சிகிச்சையும் பெற்றுக்கொள்வது வந்து இவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்து ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன், 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல, இன்னொரு பக்கம் 3ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல இப்படி இருக்கிறதுனால பொதுவாக சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருக்கிறது எந்த வகையிலும் நல்ல பலனை கொடுக்காது. அப்படின்னால் கூட இந்த சுக்கிரனுக்கு சனியோட பார்வையும் கிடைத்து செவ்வாயோட பார்வையும் கிடைப்பதனால பெரிய அளவுக்கு மைனஸை கொடுக்காது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பொண்ணு மாப்பிள்ளை இதெல்லாம் பார்த்து தேர்வு செய்து முடிவாவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். நீண்ட காலம் திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு அல்லது வந்து பொண்ணு சரியாக மாப்பிள்ளை அமையாதவங்களுக்கு, மாப்பிள்ளைக்கு சரியாக பொண்ணு அமையாதவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்து வரும். அதை பார்த்து கொஞ்சம் கவனமாக தேர்வு செய்வது ரொம்ப நல்லதாக இருக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு சனி பார்வை கிடைக்கிறதுனால வாழ்க்கை துணை மூலமாக சில பேருக்கு ஒரு நல்ல வருவாய் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அதே போல் பார்ட்னர்களோட ஹெல்ப்பிங் வந்து கண்டிப்பாக நிறைய கிடைக்கும். சில நிறுவனங்கள் நடத்துகிறவங்க பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆள் வந்து ஒட்டுமொத்தமாக பெரிய பல்க் அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுற நிலவரம் மாதிரி சில்லறையாக வாங்கிட்டு அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை கூடும். எப்படி பார்த்தாலும் இவங்களோட பிஸ்னஸ் டார்கெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 100% ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அதில் ஒரு 80% சக்ஸஸ் ஆகிற அளவுக்கு இருக்குமே தவிர பெரிய பாதிப்பு இருக்காதுங்கிறத மட்டும் மீனராசிக்காரர்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, பொதுவாக 12ஆம் இடத்தில் ராகு இருப்பது நல்ல பலனை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு தடையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், ஒரு மாதமும் சொல்லிட்டு வரோம். இந்த ராகுவை பயன்படுத்தி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில பேருக்கு வந்து குடியுரிமை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போய் படிக்கணும், ஆராய்ச்சி படிப்பு படிக்கணும்னு செய்கிறவர்களுக்கும் வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் வெளிநாட்டு நிறுவனங்களில் பணி தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாட்டி கூட அதுபோல் வாய்ப்பு வரும்போது அதை கவனமாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவர்களுக்கு இது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்கள், நம்மளுடைய மொழி தெரியாதவர்கள், வேற்று இனத்தவர்கள், வேற்று மொழி பேசுகிறவர்கள், கம்ப்ளீட்டாக வந்து இதுக்கும் நமக்கு முன்னாடி உள்ள சம்பந்தமில்லாத அட்மாஸ்பியர் இருக்குல்ல, இந்த மாதிரி இடங்கள் மூலமாக அங்கே உள்ள நபர்கள் மூலமாகவும் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மீனராசிக்காரர்கள் ஆவணி மாதத்தில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கேது அந்த சேர்க்கைக்காக மற்ற ராசிக்காரர்களைப் போல ஞாயிற்றுக்கிழமைகளில் நாகநாதர், நாகேஸ்வரர் இப்படிங்கிற பெயரில் உள்ள சிவனை வழிபடுவது ரொம்ப நல்லது. அடுத்தது 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்து அதுக்கு வந்து செவ்வாயோட பார்வையும் சனியோட பார்வையும் கிடைப்பதனால வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் கருமாரியம்மன் வழிபாடு செய்வது அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இதுதான் வந்து மீனராசியை பொறுத்தவரை ஆவணி மாதத்தில் அவர்களுக்கு நடக்கக்கூடிய பலனாக நாம் பார்த்துக்கலாம். மீனராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் 12 ராசிக்கும் ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். இதே போல இன்னொரு தொடர் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.